மங்கள சமரவீர அவ்வாறான கருத்தொன்றை தெரிவிக்கின்ற நிலையில் மாத்திரை பகுதியில் அன்றைய தினம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களிலிருந்து மாற்று விடயங்கள் தென்படுகின்றன. මේ මංගල සමරවීර මහත්තයා ගෙදර වැඩ කරන ජනක இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாஜித் பிரேமதாச கட்சிக்காக எமது உயிரையும் தியாகம் செய்ய தயாராகவே இருக்கிறோம். ஆனால் இன்று வெளியிலிருந்து வந்தவர்கள் கட்சியில் தீர்மானங்களை மேற்கொள்ள முயற்சிக்கின்றனர். பல ஆண்டு காலம் கட்சியை பாதுகாத்த ஆதரவாளர்களின் தலைவிதியையும் தீர்மானிக்க இவர்கள் முயற்சிக்கின்றனர். கை கால்களில் மாத்திரமல்லாது பொல்லுகளாலும் வன்மையாக தாக்கியே கட்சியின் தலைவிதியை மாற்றியமைக்க இவர்கள் முயற்சிக்கின்றனர். இந்த தாக்குதல்களை முன்னெடுத்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கான தேவை கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் கட்சியின் ஆதரவாளர்களை தாக்கும் சூழல் உருவானதை அனுமதிக்க முடியாது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும ஐக்கிய தேசிய கட்சி குறித்து கருத்து தெரிவித்தார். உலக ஜனநாயக அமைப்பின் உப தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் செயற்படுகின்றார். அந்த செயற்பாடுகளுக்கு அமைவாகவே அந்த கட்சிக்கு தலைமைத்துவம் வழங்கப்படுகின்றதா என்பதில் எமக்கு பிரச்சனை எழுகின்றது. உலக ஜனநாயக அமைப்பில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகளின் இருவட்டுகளை தகவல்களையும் அனுப்பி வைக்க நாம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். இவ்வாறான நபர்களா உங்களது அமைப்பில் உள்ளனர் என கேள்வி எழுப்ப உள்ளோம். மாத்திரை அரசியல்வாதிகள் திஸ்ஸ அத்தநாயக்கவை விட தான் அந்த பதவிக்கு தகுதியானவர் என நிரூபிக்க வேண்டியுள்ளது. அதற்காக அவர்கள் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு ஆளும் அதிகாரம் கிடைக்கும் போது எவ்வாறு செயற்பட போகின்றனர்? ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இடையூறு விளைவிக்கப்பட்டு உள்ள நிலையிலும் ஐக்கிய தேசிய கட்சி மௌனம் சாதிக்கின்றமைக்காக நாம் அந்த கட்சியின் மீது குற்றம் சாட்டுகின்றோம். இந்த செயற்பாடுகளுக்கு தலைமைத்துவம் வழங்கியவர் ஒரு அரசியல்வாதி. அவரது பெயரை நான் கூற விரும்பவில்லை. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாகும். ரத்மலானை ஸ்டைன் கலையகத்தில் எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான சிரச டிவியின் சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதன்போது அமைச்சர் ரெஜினால்ட் குரே ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக கருத்து வெளியிட்டார். ஆட்சியாளரின் தவறுகளை கூறிக்கொண்டு ஆட்சியாளரை புனிதராக்குவதாக கூறுவது எதிர்க்கட்சியின் புத்திசாலித்தனம் அல்ல. அதனை கவிழ்ப்பதற்கு தேவையான சக்தியை கட்டி எழுப்ப வேண்டும். ஆனால் மக்களை ஒன்றிணைக்க முடியவில்லை. 65 பேர் இந்த கட்சியிலிருந்து மறுபக்கத்திற்கு தாவியது ஏன்? அவர் அந்த இடத்தில் இருக்கும் வரையில் ஒவ்வொருவராக நமக்கு தருவார் என நான் கூறுகின்றேன். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பிலும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. வடமாகாண சபையை வெற்றி கொள்ள எங்களால் முடியாமல் போனது. ஆனால் இந்த தேர்தலுக்கு செல்லும் போதே தோல்வியை அறிந்திருந்தோம். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் குறிப்பிட்டளவு அபிவிருத்திகளை முன்னெடுத்த போதிலும் அந்த மக்களை முழு அளவில் ஒரே தடவையில் மாற்ற முடியாது என்பதை நாம் அறிந்திருந்தோம். தேர்தலை அவர்களுக்கு வழங்கியதை நாம் வெற்றியாகவே கருதுகின்றோம். முதலமைச்சரின் பதவியேற்பு தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் வெளியிடப்பட்டன. ஆனால் இறுதியில் எங்களது ஜனாதிபதி முன்னிலையில் அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். தற்போது அந்த குழுவுடனும் ஜனநாயக ரீதியில் செயற்பட்டு அப்பகுதிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ප්‍රජාතන්ත්‍රවාදීව එම ප්‍රදේශයේ කටයුතු කරන්න මධ්‍යම රජයේ සහයෝගය ලබා දී. මේක තමයි ගිනස් වාර්තා. இதுதான் கின்னஸ் சாதனை. உலகத்தில் அதிகூடிய அமைச்சர்கள் உருவாகியுள்ள கின்னஸ் சாதனை இலங்கைக்கு கிடைத்துள்ளது. ஆனால் இந்த சாதனை 2005ஆம் ஆண்டிலேயே நிலைநாட்டப்பட்டது. 52 அமைச்சர்கள் ஊடாக இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டது. அந்த சாதனை முறியடிக்கப்பட்டு தற்போது 66ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. என்ன நாடு இது? 38 பிரதி அமைச்சர்கள் உள்ளனர். வரி மற்றும் தண்டப்பணம் ஊடாக மக்களை துன்புறுத்துகின்றனர். இவ்வாறு சேர்க்கப்படும் பாரிய நிதியினை வீணடிப்பதற்காக மேலும் 9 அமைச்சர்களை நியமித்ததே அரசாங்கம் தேர்தலின் பின்னர் மக்களுக்கு வழங்கியுள்ள தீர்வாகும்.
இந்த நாட்டில் கலாச்சாரம் அழிவடைந்துள்ளது. 4 வயதிலிருந்து 95 வயது வரையிலான பெண்கள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றனர். இவ்வாறான அரசியல் கலாச்சாரமே காணப்படுகின்றது. இதற்காக இந்த நாட்டு மக்கள் நட்டையீடு செலுத்துகின்றனர். அது பச்சை நிறமா, நீல நிறமா அல்லது சிகப்பு நிறமா என்பதல்ல. பொதுமக்கள் கைத்தட்டி அமைச்சர்களை உற்சாகப்படுத்துவதில் பயனில்லை. கிடைக்கின்ற சிறிய தொகையில் வாழ முடியாது என்பது மனசாட்சிக்கு தெரியும். அவ்வாறான நாடே இது. ஆகவே நாங்கள் இந்த மோசடி ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். வடமேல் மாகாண சபையின் தவிசாளராக தர்மஸ்ரீ தசநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தவிசாளர் தெரிவுக்கான வாக்கெடுப்பில் அவருக்கு மேலதிகமாக 8 வாக்குகள் கிடைத்திருந்தன. 6வது வடமேல் மாகாண சபையின் கன்னி அமர்வு குருநாகலில் உள்ள மாகாண சபை கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்றது. இன்றைய அமர்வின் போது மாகாண சபைக்கான தவிசாளர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் இந்திராணி தசநாயக்கவின் பெயரை முதலமைச்சர் தயாசிரி ஜெயசேகர முன்மொழிந்திருந்தார். மாகாண சபை அமைச்சர் ஜிபி ஹேரத் அதனை வழிமொழிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சியின் வடமேல் மாகாண சபையின் தவிசாளர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் தர்மஸ்ரீ தசநாயக்கவின் பெயரை முன்மொழிந்ததாகவும் அவர் கூறினார். சபையில் இருந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர்கள் இந்த முன்மொழிவை வாபஸ் பெறுமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் தர்மஸ்ரீ தசநாயக்க அதனை மறுத்ததால் தவிசாளர் பதவிக்கு வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. கண்டி சோகம மேல்பிரிவு தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக உழைக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை இன்னமும் இருண்ட யுகம் ஒன்றிலேயே இருக்கின்றது. நிவர்த்தி செய்யப்படாத அடிப்படை பிரச்சினைகளோ ஏராளமாயிருக்கும் இந்த மக்களை இயற்கை அனர்த்தங்களும் விடுவதாயில்லை. கண்டி மாவட்டத்தின் பம்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சோகம மேல்தோட்ட மக்கள் கடந்த 2000ஆம் ஆண்டு ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள். அன்று முதல் சோகம சவுக்குமலை பகுதியில் தற்காலிக குடில்களில் குடியமர்த்தப்பட்ட சுமார் 25 குடும்பங்கள் இன்னமும் தற்காலிக வீடுகளிலேயே வசித்து வருகின்றனர். தண்ணி பாம்புக்கு வீட்டுக்கு வருது, பழகு வீட்டுல நாங்க இருக்கோம், யாருமே நம்மளை கணக்கெடுக்கிறது இல்ல. பலகைகளால் அமைக்கப்பட்ட இந்த வீடுகள் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகின்றன. சற்று பலமான காற்று கூட பிடுங்கி செல்லும் நிலைமையில் காணப்படும் இந்த வீடுகளில் இன்னமும் எவ்வளவு நாட்கள் வசிப்பது என்பதே இந்த மக்களின் கேள்வி. நாங்க இந்த பலகை வீட்டுல 5 வருஷமா படாத பாடுபடுறோம். இந்த மழை பெஞ்சிட்டா சரியான கரையாம். 2வது மழை காத்து வந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு லாம்பு வச்சு இருக்க இயலாது. தகரமெல்லாம் கூரையெல்லாம் புடுங்குது. மின்சாரம், போக்குவரத்து, பாடசாலை, மருத்துவம் என்று அடிப்படை வசதிகள் ஒவ்வொன்றையும் நிவர்த்தி செய்து கொள்ள அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்றனர். 4 வருஷ காலமா இருந்து வரைக்கிட்ட கரைச்சா கொடுத்தாங்க, கட்டி தரேன்னு எங்களை ஏமாத்திக்கிட்டே வந்தாங்க. அதே நேரத்துல ஓட்டு கேட்க வரவங்களும் சொல்றாங்க உங்களுக்கு வீடு கட்டி தரோம், எங்களுக்கு ஓட்டை கொடுங்கன்னு. ஓட்டை கொடுத்த பிற்பாடு திரும்பி வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. பொதுநலவாய நாடுகளின் அரச தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 10ஆம் நாள் பயணம் இன்றாகும். புத்தளத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணி இன்று மாலை நீர்கொழும்பை சென்றடைந்தது. புத்தளம் நகரில் இன்று காலை இடம்பெற்ற விசேட நிகழ்வுகளின் பின்னர் வாகன தொடரணி ஆரம்பமானது. வாகன தொடரணியில் கொடிகளை ஏந்திய விசேட வாகனத்தில் ஏற்றப்பட்டிருந்த கயானா நாட்டின் தேசிய கொடிக்கு பதிலாக இந்தியாவின் தேசிய கொடியை புத்தளம் மாவட்ட செயலாளர் கிங்ஸ்லி பெர்னாண்டோ ஏற்றினார். வாகன தொடரணி இன்று நீர்கொழும்பை சென்றடைந்ததுடன் அங்கு இசை நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசுக்காக
ஐக்கிய நாடுகளின் ரசாயன ஆயுதங்களை தடை செய்யும் அமைப்பு பெயரிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட்டில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.